நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜோக்கர். அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல போறோம், நம்ம இருக்க கலெக்ஷன்லாம் காமிச்சிருந்தாங்க. நம்ம கொம்பன் ப்ரோ தான், அவரோட 2வது டாஸ்க் தான். இந்த டாஸ்க் முடிச்சா நம்ம அவரோட எல்லா டாஸ்க்கும் முடிச்ச மாதிரி. சரி, இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, புதுசா பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பழசா பார்க்குற மறக்காம லைக்கை தட்டுட்டு பாருங்க கைஸ். நமக்கு லைக் ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் முக்கியம். டக்குன்னு 1K ரீச் பண்ணணும்னு யோசிக்கிறேன். பேரலாம் இருக்கும். இல்லை கொம்பன் ப்ரோ யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த இதான் நம்ம ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல எல்லாரும் பார்த்துக்கோங்க. எல்லாரும் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டில் உள்ள தமிழ் பிளேயர்ஸ். அவ்வளோதான். தமிழ் பிளேயர்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை கொம்பன் ப்ரோ ஒரு சாம அந்த ஐடி தானே அடிக்கணும். அப்புறம் அந்த ஃபீ விரிச்சு அதான் காமிச்சிட்டு வரது. இந்த ஐடிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கிராக்கு மாதிரி அடி எரிச்சிட்டு அடிக்கணும் தான். அன்றைக்கி ஒட்டா வச்சு கூட ஓட விட்டான். அன்றைக்கி எவ்வளோ வீடியோ உங்களோட சார்ஜ் கொம்பன் ப்ரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அதான் தேடிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும், இதை செடி பண்ணும் போது நானே கண்டிச்சிருந்தா இருக்காரு அப்படின்னு பார்த்தேன். வேற ஒன்று இந்த இவர் தான் கொம்பன் ப்ரோ. இவர் தான் நமக்கு டாஸ்க் கொடுத்துருந்தாரு, 2 டாஸ்க்கு. மறக்காம இவர் ப்ரொஃபைலை பார்த்துனாக்க லைக் போட்டுவிடுங்க கைஸ் இருக்கு, சரிங்களா? நம்மளோட பிக் ஃபேன் சப்ஸ்கிரைபர்ஸ். இவர் என் ட்ரெஸ் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு என் கூட மேட்ச்லாம் இருப்பாரு. உங்களுக்கு போன ஷார்ட்ஸில் தெரியும் போட்டிருப்பேன். அப்புறம் புக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரே ஒரு புக்கு, கடைசி புக்கு. அந்த கடைசி புக்கு மட்டும் தான் இந்த எல்லாமே இருக்கு. ஏன்னா அதான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த பாட்டு, அடுத்த நெய்டு ஸ்கின்னு, அடுத்து இந்த இது ஸ்கேட் போர்ட் ஸ்கின் தரமாக இருக்கும். அது பைக் ஸ்கின், லெஜெண்டரி பைக் ஸ்கின்னு சொல்லலாம். ஆனால் சைடு போகலாம் வந்து கதையாக இருக்குமா. அவ்வளோ புக்கில் எல்லாம் அன்றைக்கி லேபில் இந்த ஒன்று தான் உருப்படி, அந்த ஒன்று வேறு எதுவும் கிடையாது. அடுத்து கேரக்டர் போடலாமா. கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே உண்டு. எதுவுமே குறை கிடையாது. எல்லா கேட்டுமே உண்டு. எனக்கு எந்த கேட்டு சொல்ல கேட்டு மேக்ஸ் கிடையாது. பெட்டு பொறுத்த வரைக்கும் 2 பெட்டு மட்டும் கிடையாது. என்ன பெட்டும் கேட்டீங்கன்னா அந்த டைமண்ட் பெட்ஸ். இந்த 2 பெட்டுனா அந்த ஓல்டு ஆதி காலத்து பெட்டெல்லாம் உண்டு தெரியுங்களா. அந்த இந்த டைனோ பெட்டு, அடுத்து இந்த பெட்டு டவுன் போட்டு விட்டோம்னா அது ஆகிட்டு இருக்கும். டைனோ பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸர் ஈவெண்ட் விட்டுறாங்கல்ல, அந்த ஸ்குவாட் ட்ரெஸர் டைமண்ட் அப்படின்னு ஈவெண்ட் விட்டாங்களா, அது டைனோ பெட்டு. அடுத்து இது வந்து கிடையாது. ஏன்னா டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட். இது வந்து அந்த காலத்துல டைமண்ட் டாப் அப் பண்ணி எனக்கு டைமண்ட் ஸ்கின் போட்டு இருக்கிறோமோ எனக்கு ஓல்டு பிளேஸ் நிறைய வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால டைமண்ட் டாப் அப் பிளேஸ் எடுத்து வச்சிங்கன்னா மறக்காம நான் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க நண்பர்களே, சரிங்களா? நம்ம ஐடி லெவல் பார்த்தீங்கன்னா 63 லெவல். கன் ஸ்கின்னா பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஃப்ரீ ஸ்கின்னாலே தெரியும் உங்களுக்கு எப்படி மொக்கையா அடிக்கணும். ஒரு சில கண்ணு வந்து ஃப்ரீ ஸ்கின்ல பவர் அடிக்கிற மாதிரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ நான் பார்ப்பேன், சரி இந்த கன் நல்லா இருக்கா, சரி இது எக்யூப் பண்ணி வச்சுப்போம். பவர் பார்ப்பேன், பவர் சரி சூப்பராக எக்யூப் பண்ணி வச்சுப்பேன். வேற எதுவுமே கிடையாது. சொல்ற அளவுக்கு எடுத்து விளாடுற கண்ணு மட்டும்தான் கொஞ்சம் மேக்ஸ்லலாம் இருக்கும். யூஸே பண்ண மாட்டேன், வேஸ்ட்டு விட்டுருவேன். நல்லா தான் இருக்காது, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆறு பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கின் இருக்கு. பார்த்துக்கோங்க, ஸ்கின் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? கொம்பன் ப்ரோ கேட்டாரு, அவருக்காக மட்டுமே இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். உங்களுக்கும் வேண்டாம் மறக்காம கமெண்ட் அடிங்க, நான் கண்டிப்பாக உங்கள் டாஸ்க் எடுத்து பண்ணுவேன், சரிங்களா? ஏன்னா அதான் எனக்கு வேலை. வேற என்ன கணக்கு போட்டு தெரியல, அதான் சும்மா ஏதோ ஒரு கேம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரீ ஃபயர் விட்டு. அதான் கண்டென்ட் படிச்சுட்டு உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கேட்டுருவோம். அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் கைஸ், சரிங்களா? இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் போகும் கைஸ், சரிங்களா? ஒரு 22 நிமிஷம் அவ்வளோதான் போகும். அதே பெரிய டைம் தான் நமக்குன்னா. நம்ம 10 நிமிஷம் 8 நிமிஷம் வீடியோ போடுற ஆளு எப்படா இவ்வளோ தூரம் போறீங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. தான் அது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து CR7 அந்த ஈவெண்ட் விட்டது. ரெட் கலர்லாம் கொஞ்சம் பவராக இருக்குன்னு அதை வச்சுட்டு இருப்பேன். ஏசிஐடிக்கும் அந்த தரமான ஸ்கின்னு இந்த ஸ்கின்னு தான். அது விச்சிஸ்டர் புதுசாக அந்த ஸ்கின்னு சும்மா அதில் ஒரு விச்சிஸ் நல்லா தான் செடிக்கு. அது இது வந்து ஓல்டு ஸ்கின்னு, இப்போ இது வந்து நியூ ஸ்கின். இந்த இது போயா பஸ்ஸாக கூட ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த ஸ்கின். இதெல்லாம் இது தெரியும். அது இதுவுமே அந்த காலத்துல உள்ள அந்த ஸ்கின் தான். ஆனா எனக்கு வந்து கிரேட் பாக்ஸ்ல விட்டாங்க. இது கிறிஸ்துமஸ் கிரேட் பாக்ஸ் விட்டாங்களா, எனக்கு அதில் பெருமையா கிடைச்சி. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இதில் கிடையாது. இது ஓல்டு இங்கு பெற்று ஸ்கின். இதெல்லாம் இங்கு பெற்றுனாலே ஓல்டு. இந்த ஆதி கால ஸ்கின் நான் கூட ஒன்று வச்சுருப்பேன், ஒரு அக்கா கேரக்டர். அந்த அக்கா ஷூ மட்டும்தான் நான் வச்சுருப்பேன், எக்யூப் பண்ணியிருப்பேன். அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், வேற எதுவும் கிடையாது. நான் பண்டல் காட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது காட்டுறேன். UMB பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்மகிட்ட எதுவும் கிடையாது. ஒரு ஸ்கின் விட நல்லா இருக்கும், அவ்வளோதான். இது நல்ல ஸ்கின் தான், ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். அந்த இது மட்டும் ஏதோ பவராக இருக்கும், அதனால தான் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்பிவே இல்லை. இதுதான் கொஞ்சம் ஏதோ எவ்வளோ மணி லைட்டாக எனக்கு கிரியேட் ஆச்சு, எதாவது வச்சிருக்கோம். MGB பொறுத்த கொஞ்சம் நிறைய ஸ்கின் இருக்கு. பெருமுண்டை தான் கொஞ்சம் இதுன்னு பெருமுண்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்கின்னு டைமுக்கு தான் கொடுப்பாங்க. நான் அதை எப்படியோ பெருமுண்டா மாற்ற கிரேட் பாக்ஸ் வாங்கி போட்டுட்டே இருப்பேன். போய் கிரேட் பாக்ஸில் எதுவும் கிடையாது. அன்னைக்கே ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் உங்கள்கிட்ட. கிரேட் பாக்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம், மறக்காம போய் பாட்டுவாங்க நம்ம, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு MPபாட்டி ஸ்கின்னே சொல்லலாம். அந்த இருக்குல்ல, இது ஓல்டு.
தரமா அடிக்கும். ஆனா யூஸ் பண்ண மாட்டேன். அது வந்து ஏதோ மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் அதெல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. அழுத்தி புடினாலே டேமேஜ் அதே கொடுக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். சரிங்களா? டேமேஜ் மூவ்மெண்ட் ஸ்பீடு. நீங்க MP40 பொறுத்த வரைக்கும் ஹெட்ஷாட்னா அதிகமாக ஏற்றோம்னா P90 இதுவே தாம்சன் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்கின்னாலே இதுதான். எவ்வளோ அளவுக்கு ஈடு கொடுக்கும். டைம் டிராவல் தாம்சன் ஸ்கின். டைம் டிராவல் ஆமா அந்த டிராவல் தாம்சன் ஸ்கின்னு. டபுள் டாக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இது ஃபுட்பால் இது என்ற தரமான ஸ்கின்னு. அதுக்குமா டபுள் டாக்டர் யூஸ் பண்ண மாட்டேங்க. பேர் எடுத்தாடுவேன். M10 மாதிரி MAC10 அந்த 10 வந்து பைசோன் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணி விளையாடும், அவ்வளோதான். நான் இறங்கும்போது மட்டும் இந்த பச்சை கலர் இது அந்த டப்பா வச்சுருந்தா மட்டும் பைசோன் எனக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு அடிச்சு கிடப்பேன். M10 ஏதோ ஒரு தான் அடிக்கும், யூஸ் பண்ண மாட்டேன். M10னா ஹெட்ஷாட் மட்டும்தான் அப்பப்போ, அவ்வளோ. மற்றபடி எதுவும் அடிக்க மாட்டேன். ஏன்னா இல்லைன்னா ஸ்பீட் மைனஸ், மூவ்மெண்ட் ஸ்பீட் மைனஸ். அதனால என் எரிச்சலாம் அம்மா அதை M10 எடுத்து விளாட மாட்டேன். ஸ்பேஸு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். டபுள் பேரல் ஒன் டாப்னாலும் நம்ம டபுள் பேரல் தான். மேகு அழுத்தி பிடி கண்ணு, தரமான கண்ணு இதான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த கண்ணு இந்த சார்ஜ் பிஸ்டல் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாட்டும் எடுப்பேன், கீழே கடந்தா சரி எடுத்து வச்சுக்கோன்னு வச்சுட்டு இருப்பேன். வேற அவ்வளோதான். த்ரோகன் இது வந்து இப்போ ட்ரெஷர் ஹண்டிங் ஈவெண்ட்ல ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின்னாலே இதுதான் த்ரோகன்னு. ஒரே ஒரு ஸ்கின் என்கிட்ட கிடக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் டேமேஜ் கம்மியாக கொடுக்கும். ஒன் பிளட் எப்பவுமே எடுத்து ஆடுற ஒரு நாளே அப்பப்போ இதான் எடுப்பேன். ஒன் பிளட்டாலும் தேடுவேன். ஸ்னைப்பருக்கு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கின் தான். ஆனால் அதான் கொஞ்சம் எஃபெக்ட் மாதிரி வந்து அழகா டேமேஜ்லாம் நிறைய கொடுக்கும். நிறைய கொடுக்குறோம்னா ஒரு 10 டேமேஜ் தோணுதுன்னு தெரியாது போகும். சரிங்களா? இது MA2Bக்கு சொல்ற அளவுக்கு 2 டிராகன் ஸ்கின், அடுத்து ஏதோ முகம் பார்த்த மாதிரி ஒரு முகம், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு பேர் தெரியலையே, M24 சரி அந்த கண்ணு ஸ்டைல் ஸ்னைப்பருக்கு நமக்கு கிடையாது. இந்த கண்ணு அதிகமாக இருக்கா ஆடுதான் அப்போ ஸ்னைப்பர்லாம். யூஎஸ்பி நான் போனாலே ஃபர்ஸ்ட் ரவுண்டாலே கன் எடுக்க மாட்டேன். யூஎஸ்பி தான் அடிச்சுட்டு கிடப்பேன். அதனால தான் இந்த ஸ்கின் எனக்கு இருந்திருக்கும். அது டஸ்டி தீபாவளி ஈவெண்ட்டுக்கு கிரேட் பாக்ஸ் விட்டாங்க, அதாவது சப் வவுச்சர் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ளதுதான் இது டஸ்டி ஸ்கின்னு. தங்கமானி மின்னுதா கைஸ், பார்க்க நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க கமெண்ட்ல கமெண்ட் அடிச்சு போங்கண்ணே. ஆமாம்மா அது கன் 18க்கு ஒரு தரமான ஸ்கின்னு. எப்போ யூஸ் பண்ணு தெரியல, எப்படியா அல்லாக்கா இருக்கு. சரி இருந்துருப்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினி டபுள் பேரல் பேர் தெரியாதே. சரிங்களா? M187 அது M500க்கு ஒரு தரமான. இது வந்து இந்த ஈவெண்ட்ல ஒன்று காசு கூட பண்ணுவாங்க, FF டோக்கன் ஸ்பின் பண்ணுவாங்க. அது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கின்ஸ் தான் இருக்கும். கோல்டு ஃப்ரீ ஸ்கின்ஸ். இப்பெல்லாம் கர்ல்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறதுக்கு போய் அழுகுறாங்க. காசு கொடுத்து விடுவோமா, ஃப்ரீயா விடுவோமா? ஃப்ரீயா விட்டாலே அப்படியே பவர்லாம் கம்மியா இருக்கும், எஃபெக்ட் எல்லாம் எதுவுமே. இது வந்து ஓல்டு ஸ்கின், ஆதிகால் ஸ்கின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோலி ஈவெண்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க. மினி USDக்கு இதுக்கு மேலே ஒரு 3 ஸ்கின் வந்து 3 ஸ்கின் அந்த இது ஒரு நேம் பவரா இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜி தான் போட்டிருக்குல்ல, அது எல்லாமே பவரான ஸ்கின் மட்டும் தான் அதை நான் எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன். மெட்டலை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஓல்டு இருக்கும், ஓல்டு இது 3 கிடக்கும், நியூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்கும், அவ்வளோதான். நீங்க பார்த்துக்கோங்க. மெட்டல் இது வந்து அந்த நான் வச்சிருக்கேன் ஆமப்படல அதோடது. பக்கத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் ஈவெண்ட் ஒரு தடவை விட்டாங்களா, அதுக்குள்ள ஸ்கின் தான் அது. ஆனால் சொல்ற அளவுக்கு நல்லாவே இல்லை. ஒரு அண்ணன் உண்டானா அவன் பேர் தெரியல, மறந்து போங்களேன், மறந்துச்சு. இது தெரியுதா கைஸ்? அது எழுது சோள காட்டு போவேன், அது கூட கையில வச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டு வருதுங்க இந்த ஆதி காலத்து. ஆனா இது வந்து அப்படி இல்லை, எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தேன். இது பார்க்க நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு கிடந்தேன், வரணும் கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீயா கொடுத்ததுதான். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். புஷ்பா ஆக்ஸ் இது 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 இதெல்லாம் ஓல்டான யூஸ் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளவுதான். சும்மா பேருன்னு வச்சிருப்பேன். அடுத்து பேட்டு. இந்த பேட்ல இது ஒன்று ஓல்டு. இது என்ன தெரியல, முகம் பார்த்தாலே தெரியும். நான் ஃப்ரீ ஃபயர்க்குள்ள என்ட்ரு ஆகும்போது இருந்த எவோ பண்டல் இதுக்கு எவோ உண்டலாமா இந்த லியோ கேரக்டர் எவோ பண்டலு. அது வந்து இன்குபேட்டர் நிறைய பண்டல் உண்டல, அதுல அதுவும் அடுத்த UMP நான் வரும்போது இருந்த ஈவெண்டே அதான். சரிங்களா? அதுக்கடுத்து அந்த அசாஸ்டின் அந்த ஈவெண்ட் நிறையலாம் வந்தது. ஆனா எனக்கு பிடிச்ச ஈவெண்ட் அந்த அசாஸ்டின் தான். இந்த டிராகனு இது அந்த அக்கா. நான் கூட இந்த கேர்ள் பண்டல் ஒரு ஷூ வச்சிருந்துருமா, ஓடம்பு எஃபெக்ட்ல வரும் அந்த அக்கா பண்டலுக்குள்ளது. கத்தில இது ஒன்னே தான். இந்த கொக்கமாக்கோ ஈவெண்ட், அந்த ஸ்குக்கேம் ஈவெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைட்டு சொல்ற நருட்டோ ஸ்கின் மட்டும்தான். இது எனக்கு நிறைய இருக்கும்னு நருட்டோ ஸ்கின் இது ஒருத்தர் இருக்கல. இது மற்றதான் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, இதெல்லாம் பிடிக்காது, அவ்வளோதான். சரிங்களா? நருட்டோ ஸ்கின் மட்டும்தான் ஏதோ ஒன்று சரி ஏதோ யூஸ் ஆகுதுமே அப்படின்னு வச்சுட்டு கிடப்பேன், வேற ஒன்றும் கிடையாது.
அதான் நட்டு ஸ்கின் தான் யூடியூப்ல இருக்கும். அடுத்து அடுத்து என்னது மெட்டல் பேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்டு ஸ்கின்ல நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்துட மாட்டாங்க. அடுத்து நெய்ட் ஸ்கின்ல சொல்ல முடியாது. நெய்ட் ஸ்கின் நிறைய 26 ஸ்கின் வச்சிருப்பேன். சொல்றதுக்கெல்லாம் பெருசாலாம் இது இருக்காது, எதுவுமே ஒர்த்துக்கு சும்மா பாத்துக்கலாம் அவ்வளவுதான். கொம்பன் ப்ரோக்காக நான் எடுத்து போடுறேன் நான் நம்மளோட ஐடி கலெக்ஷன்ஸ். நான் இந்த ஐடி தரது சும்மா ஒரு கலெக்ஷனுக்காக திறந்தேன் சரிங்களா. எப்பயாவது காசை விட வித்துக்கலாம். இப்ப கூட நிறைய பேர் ஐடி செய்வாங்க, ஆனா நம்ம ஐடி தான் ஒரு 500 ரூபா கூட தாண்டாது. ஷார்ட்ஸ் பார்க்கல நீங்க இந்த வீடியோ பார்த்தோம் ப்ரோ, இதெல்லாம் 5000 ப்ரோ, இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு மேல போவான்னு தோணலாம். எனக்கெல்லாம் அவ்வளோ தோணும் போவாது. எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க எவ்வளோ கூட கிடையாது என் ஐடியில. இதான் யாரு வாங்குவா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பையன் வேணா வாங்கிட்டு போனோம், ஏன்னா சும்மா வச்சுக்கலாம் ஐடி போயிருக்கணும். ஆனா யாரும் விற்கலாம் மாட்டேன் இந்த ஐடியா. வித்தாலுமே இதை எவா வாங்கி வச்சு அதை தான் விற்கணும். ஏன்னா அப்பதான் ஒரு எவோ எடுக்குதுன்னா குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் வேணும் நம்பர்களே. சரிங்களா, 1000 ரூபாய் இருந்தா போதும் எவோ எடுத்துடலாம். எவோ எடுத்து மேக்ஸ் பண்ணி மேக்ஸ் கிட்ட கொண்டு போயிடலாம். எல்லா எவோவுமே கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 4 லெவல் வரைக்கும் வச்சுக்கோங்க. 4 லெவல் வந்தோடனதுக்கு அப்புறம் தான் பவர் அதுக்கு அன்லாக் ஆகும். 4 லெவலுக்கு மேல என்ன கேட்டீங்கன்னா ஸ்கின்னு, அந்த பவரு ஸ்கின்னு, அந்த பவர் கிடையாது ஸ்கின் தான். சரிங்களா, மேக்ஸிமம் ஸ்கின்னு இந்த எஃபெக்ட் அது மட்டும் தான் கொடுப்பாங்க 4 லெவலுக்கு மேல. அது அமௌண்ட் ஸ்மோக் பாம்ல ஏதாவது ஸ்கின் இருக்காக்கும் எனக்கு தெரியாது. இந்த ஸ்கின் ஏன் வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பண்டோட முகமும் இந்த க்ளோவர்ஸ் முகம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் நான் இதை தூக்கி வச்சிருப்பேன், வேற ஒன்றும் கிடையாது. இதான் அது யூஸ் பண்ணுவேன், ஆனால் இப்போ யூஸ் பண்றது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டோட தரமா இருக்கும். கோஜோ சத்தோரோ, ஏதோ ஈட்டி, இது கோஸ்ட் ஸ்கின்னு என்ன தெரியல. கெல்லி அக்கா தெரியல, ஹீரோ கிடைச்சது ஹையோட்டா நீங்க ஸ்கின்னு கலைக்கலாம். இது முத ஃப்ரீயா கொடுத்த ஸ்கின்னு ப்ளூவாலேயே ஃப்ரீயா விட்டாங்களா, அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தா அந்த இடம். அடுத்து இது எதுவுமே கிடையாது. இந்த கண்ணு மட்டும் தான் ஸ்கின். அந்த கண்ணு இப்போ கண்ணு பிஆர்ல இருக்கா தெரியல, இருக்கும் நமக்கு தெரியாது. பண்டில் ஆனா பண்டில் வந்துடலாம். பண்டில் நம்மகிட்ட கொஞ்சம் நிறைய இது இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 90 செட்டு அவ்வளோக்கிட்ட தான் இருக்கும். அவ்வளோலாம் இருக்காது, 50க்குள்ள அப்படிதான் இருக்கும். சொன்னோம்ல ஃப்ரீ ரிவார்ஸ் கம்மியா தான் இருக்கும். அது அதிகமா அக்கா மட்டும் தான் ஃப்ரீ ரிவார்ஸ் இருக்கும். முன்னாடி பழைய காலத்துலலாம் இப்ப நான் காட்டுறது எல்லாமே மேஜிக் இப்படி எடுத்ததுதான். இதெல்லாம் மேஜிக் இது வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அந்த காலத்துல. இது வந்து நான் ஸ்பின் போட்டு எடுத்தேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கல. இதெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. இது ஃப்ரீ. இது வந்து மேஜிக் பண்டலு, இது எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். இது வந்து ஃப்ரீ அக்கா பண்டல். இது ட்ரெஷரண்டிங் உள்ள கொடுத்தா ஃப்ரீ பண்டலு. அது பக்கத்துல உள்ள இது வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல அந்த காலத்துல அந்த மேஜிக் கொடுத்து நான் வாங்கின பண்டல் தான். இதுதான் ஒரு அக்கா விட நல்லா இருக்கும்னு அதை வாங்கியிருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் எந்த நெய்வல். இது நெய்வில வச்சிருப்பீங்க எத்தனை வச்சிருக்கூடாதுதான். இங்க பார்க்க நல்லாதான் இருக்கும். நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோதான். என்ன பொறுத்தவரைக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது பார்க்க டீசெண்டா இருக்கதான் யூஸ் பண்ணுவேன். இந்த புள்ளிங்கோ அப்படி இப்படிலாம் நான் தெரிய மாட்டேன் ஃப்ரீ ஃபயர்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து பண்டல். நான் அப்பப்போ யூடியூப்ல இந்த பண்டல் தான் வருமா, சரி ரேரி நினைச்சு அந்த காலம் நான் எடுத்தேன். இப்ப ரேரான்னு தெரியல என்னதானே. இல்ல அக்கா பண்டல்ஸ் பாரு. இது வந்து புதுசோட சாவடை பண்டல். இது இந்த இப்போ விட்ட அந்த ஃபுட்பால் பண்டலு இது தெரியல எல்லாமே வேஸ்ட் கேஸ். நல்லாவே இது வந்து ஒர்த்து. இதோட மண்டை தான் ஒர்த்து. இதோட மண்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். லேடி கேட்டாலும் இதோட மண்டை தான் கொஞ்சம் அழகா இருக்கும், அவ்வளவுதான். இதான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் உனக்கு ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது. இது வந்து இங்கு பெட் இருக்கு, இந்த காலத்து இங்கு பெட் இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று பில்டு பட்டது, இன்னொன்று எதுக்க விட்டாங்க தெரியல, மறந்துடுச்சு. செட் பண்ணல தூத்தும் சவரம் ஒரு அக்கா மட்டும் காட்டுற பாருங்க. இதா இருக்குல்ல தக்கமட, இந்த அக்காவோட மண்டை பாத்தீங்கன்னா அந்த மண்டை ட்ரெஸ் நீங்க போட்டது. இதை வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும் லுக். எனக்கு பார்க்க பிடிச்சிருந்தது. ஆனா சரி ஒரே ஒரு பண்டல் மட்டும் அக்காவோட வச்சுக்கோங்க. வேற வந்து இந்த கொக்கம் மக்கோ சாலை இப்ப போய் மாத்திட்டு வந்துடலாம். பெருசா நம்மகிட்ட எதுவும் கிடையாது நண்பர்களே. நான் சொன்னதுதான் எப்பவுமே பெருசா நம்மகிட்ட பாக்குறதுக்கு எதுவும் கிடையாது. கன் கலெக்ஷன், ஐடி கலெக்ஷன் அப்படிலாம் வாங்குவோம். கூடி சீக்கிரத்துல ஒரு ஐடியா வாங்குவோம்னா கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம ஐடியா 1K ரீச் பண்ணணும். 1K ரீச் பண்ணா அதுல காசு வந்து அந்த காசுல நம்ம ஏதாவது ஒரு ஐடியா வாங்கி, இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னா அந்த காசு உங்களுக்கு நான் கிவ்வே கொடுப்பேன். ஏன்னா 1K வந்தது உங்களாலதான் அப்படிதான் சொல்லி நான் கண்டிப்பா உங்களுக்கு கிவ்வே கொடுப்பேன். நானும் உங்களை ஏமாத்திர மாட்டேன் நண்பர்களே, சரிங்களா. நானும் சத்தியமா உங்களை ஏமாத்திர மாட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கிவ்வே இப்பனாலும் பாருங்க, பரன் வரப்போகுது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இருக்கு. ஃப்ரீ ஃபயர் டோக்கன் சொல்றேன். பாத்தீங்கன்னா நான் வந்து யூனிட்டி பாத்துக்கோங்க. கரெக்டா அக்டோபர் 22 வந்து ஸ்ட்ரெயிட்டா வாங்க ப்ரோ கிஃப்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேரக்டர் கிஃப்ட், பெட்டு கிஃப்ட், அடுத்தது அந்த அவதார் கிஃப்ட். அது காயில் உள்ளது மட்டும் கொடுப்பேன். டைமண்ட் ஆஃப் பண்ண மாட்டேன்.
அதாவது என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல எல்லாத்துக்குமே தெரியும் ஜோக்கர் டைமண்ட் டாப் பண்ண மாட்டாரு அப்படின்னு. காசு இல்ல அதெல்லாம் கிடையாது. கேமுக்கு டைமண்ட் டாப் பண்ணி என்ன நடக்க போய் சொல்லி பார்க்கலாம் சொல்லுங்க. எப்படினாலும் நம்ம 2 வருஷம் ஆடுவோம், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆடையா தோணும், எனக்கு ஆடத்தோம்ப்பா அப்பெல்லாம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் விளாடுவேன் அவ்வளவுதான். பேருக்கு ஃப்ரீ ஃபயர் வச்சுக்க வச்சிருக்கேன், வட்டாவோடய விளாடுவேன் அவ்வளவுதான். சும்மா அவ்வளோ யூடியூப் நான் தேடுறேன். சும்மா யூடியூப் தரது யூடியூப் தரும் போது காரணம் என்ன தெரியுமா கைஸ்? நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சரிங்களா 3ஆவது தான் படிப்பேன். அப்பயே நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடி கொடுத்தேன். எல்லாம் ஏரியில் விளையாடுவாங்க, எனக்கு விளையாடணும் ஆசை. பக்கத்துல உள்ள அண்ணன் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு நான் விளையாடுவேன் சரிங்களா. அவங்களா பிள்ளை விளையாடலாம் தம்பி இதெல்லாம் இருக்கு அப்படின்னாங்களா. சரி அந்த காலத்து பாத்தீங்கன்னா என்ன காலம் தெரியுமா, அந்த முத எடுத்து பெட்டுனா டிராகன் பெட்டு தான். ப்ளூ கலர்ல ஒரு டிராகன் பெட் உண்டு சரிங்களா. அது கூடயே இந்த பென் குயின் பெட். அது அப்போ டைமண்ட். அப்போ டாஸ்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்றேன். எனக்கு 3 ஸ்கின் 3 க்ளோவல் ஸ்கின் ஃப்ரீயா கொடுத்தாங்க. என்னெல்லாம் தெரியுமா, அந்த ஒயிட் கலரு, அந்த இது ஒயிட் கலரு, அடுத்து மட்டும் நடுவில் ஒரு மனுஷன் நிற்பானா அது, அடுத்து ஒரு ரெட் கலர் ஸ்கின் டிராகன் ஸ்கின்னு, அடுத்து ஒரு பச்சை கலர் ஸ்கின்னு உண்டா. அது எல்லாமே உண்டு. ஆனா எனக்கு வந்து 3 கொடுத்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்போ இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது சரிங்களா. சரி நம்ம தான் இப்படி நம்ம ஃப்ரீ ஸ்கின் எடுக்காம விட்டோம். சரி மற்றவங்களுக்காக நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி சொல்லுவோம், இதான் இப்படிதான் எடுக்கும் நண்பர்களே அப்படின்னு. அதான் நான் உங்களுக்காக இப்படி வந்திருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இது சக்கை நெட்டி கேட்டீங்கன்னா தெரியல, போய் பாட்டு வந்துருவாங்க ஒன்றும் கிடையாது சரிங்களா. நண்பர்களே நம்ம எமௌண்ட்குள்ள வந்தாச்சு. எமௌண்ட்லாம் பெருசா எதுவும் கிடையாது. இந்த ஒரே ஒரு எமௌண்ட் மட்டும் தான் ஏதாவது ஒருத்தா இருக்கும் பாக்குறதுக்கு. எய்ஸ் அடிச்சுன்னு இது போடலாம். 4 பக்கம் வெடிக்குமா, அதனால 4 சைடு வரும். அதான் எய்ஸ் அடிச்சதும் போடலாம். இதை பார்க்க நல்லா இருக்கும் அவ்வளவுதான் கைஸ். ஏன்னாலும் எமௌண்ட் பார்த்தா 30. அது பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கும் எனக்கு வந்து 4 அமௌண்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க சரிங்களா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஸ்கோர் அமௌண்ட் சரிங்களா, அது ஃப்ரீ. 30 நாள் நம்ம வெளியே போகாமலே விளாண்டா நமக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அடுத்து அப்பப்ப இந்த குறைச்சிடுவாங்க தெரியுமா, இந்த மாசத்துக்கு ஒரு குறைச்சிடுவாங்கல்ல, ரேங்க்லாம் மைனஸ் ஆகும்ல. அப்போ இந்த பிஆர் அடிக்கும்போது சிஎஸ்ஐ கொடுத்துருவாங்கல்ல, அதுல அந்த ஹீரோய்க்கு அடிச்சதும் மாஸ்டர் அடிச்சிடும். பிஆர்ல ஹீரோய்க்கு அடிச்சதும் மாஸ்டர் அடிச்சிடும். மத்த எல்லாமே ஓல்டு அமௌண்ட், பைக் திருக்கிற அமௌண்ட், ஆனா கார் ஓடுற மட்டும் முன்னாடி பார்ட்டிசிபேட் நினைக்கிறேன். இது வந்து மந்திரம் போடுற மட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மட்டும். எக்யூப்மெண்ட் தெரிஞ்சா நான் இப்பதான் விட்டுட்டேன். இது வந்து ஒரு தரமான அமௌண்ட் பிடிச்சது வந்து பிடிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட லேண்டா நமக்கு டோம் கொடுப்பாங்களா, அதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட் இது வந்து சரக்கு அடிச்ச அமௌண்ட்டு கிடையாது. அப்படிதான் இங்கே இருக்கும், எனக்கு அப்படிதான் தோணுது பாருங்களேன். அது இதுல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, சும்மா காட்டிட்டு அவ்வளவுதான். நண்பர்களே பாத்துக்கோங்க, இதெல்லாம் இருக்கு. செவரு தாண்ட நமக்கு எதுவுமே கிடையாது, சொல்றாங்க கிடையாது. டார்ச்சினா அடுத்து ஊக்காங்க உண்டு. சரி அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 1 பார்ட் 2